எல்லோருக்கும் வணக்கம். பிரியாவுக்கு வந்து நேற்று வந்து வெந்தி குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி கேட்டுச்சுருக்கீங்க. அப்பா வந்து சமையல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யவே இல்லை. அதுக்கப்புறமா நான் செய்துக்கானு அதாவது நம்ம புளி குழம்பு, காரக்குழம்பு, வெந்தி குழம்புலாம் மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மண் சட்டியில் தான் வந்து சூப்பரான ஒரு வெந்தி குழம்பு செஞ்சுருக்கேன். அதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவை பற்றி கொஞ்சம் சில கேள்வி கேட்டிருந்தீங்க, அப்பாவை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஆனால் நல்ல கமெண்ட்டு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் கேட்டிருந்தீங்க. அப்பா என்ன வேலை செஞ்சார், எங்கே வேலை செஞ்சாரெலாம் கேட்டிருந்தீங்க. அப்பா வந்து பஸ்ஸில் தாங்க ஆரம்பத்தில் வந்து கண்டக்டராக வேலை செஞ்சார். அது காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தான் வேலை செஞ்சார், ஒரு பாரதி பஸ்ஸில். பிரியாவை பற்றி கேட்டிருந்தீங்க. பிரியா வந்து எப்படி நார்மல் டெலிவரிக்கு என்னம்மா பண்ணுறீங்க, எப்படி என்ன சொல்லித்தரீங்க, எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தீங்க. பிரியா வந்து ஒன்றும் இல்லைங்க, டாக்டர் வந்து சொன்னது நார்மலாக நீங்கள் வீட்டில் எப்போ செய்கிற வேலை எல்லாமே செய்யலாம் அப்படின்னாங்க. பிரியாவே தான் துணி துவைச்சிக்குது. நான் இதுக்கு முன்னே வீடியோவில் சொல்லியிருப்பேன், துணியெல்லாம் பிரியா தான் துவைச்சிக்குது. அப்புறம் சாப்பிட்டு 3 வேலையை காலையில் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே வந்து வாக்கிங் 1/2 மணி நேரம் கூட்டின்னு போவேன். மதியத்தில் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளவே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போவேன். நைட்டு சாப்பிட்ட உடனே ஒரு 7-7:30 சாப்பிட்டு மறுபடியும் வாக்கிங் கூட்டின்னு போவேன். இப்படி தான் இதுவாகுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டெலிவரி ஆகணும்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சுக்கணும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு வாங்க. இந்த அடி வயிற்றில் வந்து நம்ம விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்து நைட்டில் வந்து தடவிட்டு நீங்கள் வரும்போது நார்மல் டெலிவரி ஆகும். அதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்தால் தான் உடம்பு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படின்வாங்க. உடம்பு எப்பவுமே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதனால தான் பிரியாவுக்கு வந்து நான் இளநீர்லாம் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தா குடிக்கலாம். இளநீர், கொய்யாப்பழம் இந்த மாதிரி வந்து அதாவது ரொம்ப வந்து மோஷன் பிரச்சனை, முக்கி போகிற மாதிரி நம்மளால் ஹீட் அதிகமாக ஆக இந்த பிரச்சனைலாம் வரும் நமக்கு வந்து. அந்த உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக நல்லா வந்து ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருந்ததுன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எப்போயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நாங்கள்லாம் அனுபவத்தில் இருந்தது எல்லாத்தையும் அதாவது இயற்கையாக சாப்பிட்டதுனால நார்மலாக ஆச்சு. அதே மாதிரி தான் கீரை, காய்கறி இந்த மாதிரிலாம் கொடுக்குறேன் நான். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இவங்க வந்து கர்ப்பரட்சாமி கோயிலுக்கு ஆரம்பத்தில் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா பிரியாவோட மாமனார் சொன்னாங்க, அங்கே எங்கே ஜாதகம் பார்த்ததுல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பிரியாவே சொல்லட்டும், மாமனார் தான் சொன்னாங்க. ஹேர் ஸ்டைலாக கொஞ்சம் பரவாயில்ல. பிரியாவுக்கு வந்து வேலை வச்சுருந்தாங்க, தண்ணி குடிக்க சொல்லி. குடிக்கிற தண்ணி வரதே 20 நாளைக்கு ஒரு முறை தான். நாங்கள் இந்த வேலையில் இருக்கிறதுனால அப்பா ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு. பிரியா வந்து குடிச்சிங்க நில்லுமா. இல்லை, எனக்கு சாப்பாடு அங்கே ரெடி பண்ணுறாங்க. நான் சும்மா இருந்தாலும் எடுபடி வேலை. பிரியா அம்மாவும் வந்து எனக்கு ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து நான் பெருசாக எடுத்துக்கல. எங்கள் மாமனார் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தோம், இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கேன்றதுனால கேட்டதுனால சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அப்பயுமே 6 மாதம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் டைம் கிடச்சி நானும் என் ஹஸ்பண்டு போனோம். அப்போ போனப்போ நெய் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு 48 நாள் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்ணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு படுக்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டு படுக்கும்போது ஒரு ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம். நானே சொல்லட்டுமா? சொல்லிடுச்சு. எங்கள் அண்ணா கோவில்லாம் எங்கே இருக்குன்னு நீ தான் போனது, நான் போகல. நாங்க சின்ன சேலத்துல இருக்கிறதுனால அங்கிருந்து போகும்போது கும்பகோணம் போயிட்டு அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு 1/2 hourல போயிட்டோம். கும்பகோணத்துலேருந்து திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலே அங்கே வந்து பஸ் ஸ்டாப்பில் கேட்டிங்கனாலே அவங்க சொல்கிறாங்க பஸ் இத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு. நாங்களும் வந்து கேட்டு போனோம் ஃபஸ்ட் டைம் போனதுனால. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அது. ஆனால் கும்பகோணத்துலேருந்து போகலாம். கர்ப்பரட்சாம்பிகை கோவில் திருக்கருகாவூர் இது கேட்டிங்கனாலே நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே மேப்பில் போட்டாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வந்து நெய் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து 48 நாள் சாப்பிட்டோம். கேர்ள்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3 days நம்ம பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே மீதி நாளில் கண்டினியூ பண்ணிக்கலாம். பொண்ணுங்க கம்பல்சரி கண்டினியூஸாக சாப்பிடணும், அந்த 3 நாள் 5 நாள் மட்டும் விட்டு. இப்போ நம்ம பசங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் ஏதோ ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் வெளியில் போயிடுறாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம் அன்றைக்கு. ஏன்னா அங்கே எங்களுக்கு கை அப்படி தான் சொன்னார். மற்றபடி நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க, அந்த 3 நாள் 5 நாள் மட்டும் விட்டுட்டு 48 நாள் கண்டினியூஸாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சொன்னாங்க 5வது மாதமே வந்து நெய் வந்து எண்ணெய் வந்து வாங்கிக்கோங்க, விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்து தடவிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு அந்த புக்கு கொடுத்தாங்க கோவிலில், அந்த சாமி புக்கு. அதில் பார்க்கும்போது 7வது மாதத்துலேருந்து தடவிட்டு வாங்கன்னு போட்டிருந்தது. நாங்கள் வந்து போக முடியாது இல்லையா அப்படின்றதுனால, அவருக்கும் வேலை லீவ் கிடைக்கல, அதனால் போக முடியாதுன்னு என்னையை வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டோம். வீட்டுக்கே வந்துடுச்சு. கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கெண்ணில் அந்த இவ்வளோ கொடுப்பாங்க குட்டி பாட்டிலில், அதில் மிக்ஸ் பண்ணி டெய்லி இப்போ நைட்டு தூங்கும்போது நான் வந்து வயிறு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதான் பண்ணி. ஆனால் நம்ம பாட்டி அம்மா காலத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சது விளக்கெண்ணெய், அதே தான் கோயிலில் விளக்கெண்ணெய் தான் கொடுக்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்து வீட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணலாம், விளக்கெண்ணெய் 1 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ வந்து 7வது மாதமே அங்கே கோயிலில் சொன்னாங்க. அப்போ நாங்களாம் வந்து என்ன பண்ணோம்,
1 மாதம் 30 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 8வது மாதம் தொடங்கும் போது 9ஆம் மாதம் தொடங்கும் போது, ஏன்னா சில பேர் பையனாக இருந்தால் 9ஆம் மாதத்துலேயே டெலிவரி ஆகும். எனக்கெல்லாம் 9ஆம் மாதம் தான் டெலிவரி ஆச்சு. அதனால் வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நைட்டில் வந்து நல்லா 1 ஸ்பூன் உள்ளங்கையில் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி விட்டிங்கன்னா ஹீட்டு வந்து நல்லா குறைச்சிடும். நார்மல் டெலிவரி 100% நார்மல் டெலிவரி அந்த மாதிரி ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் வந்து அப்படி யாராவது இருந்து நம்ம சேனல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க சொல்லுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்படி தான் வந்து பிரியாவுக்கு வந்து ஒவ்வொன்றும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நம்மக்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட. நம்ம என்ன பண்ணாலும் கடவுளுடைய செயல், அவருடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நார்மல் டெலிவரியா இல்லை ஆப்ரேஷனா இல்லை நம்ம உடம்பும் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சது இப்படிலாம் பண்ணிட்டு வரும்போது ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மனசுக்கு நம்ம செஞ்சோம் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதே இப்போ ரொம்ப வெயில் காலம் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க விளக்கெண்ணெய் தடவிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுங்க. வெந்தய குழம்பு வந்து நம்ம நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் நான் வந்து வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வெந்தய குழம்பு எப்படி செஞ்சுருக்குன்னு அதையும் வந்து பாருங்கள். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது 3 சேர்த்து நம்ம பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொண்ணுலாம் வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வெந்தய குழம்பெல்லாம் மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வறுத்தது வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெந்தய குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏற்கனவே வெந்தயம் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக, அதே போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வெந்தய குழம்பு வந்து 2-3 நாளைக்கு கூட கெட்டு போகாது. வெங்காயம் தக்காளி எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு 2-3 நாள் கழிச்சு கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வெந்தய குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட பழக தான் வெந்தய குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அரைச்சி நல்லா பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். பாருங்கள், வெந்தய குழம்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெந்தய குழம்புலாம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் ஒரு சின்ன கரண்டி குழம்பு ஊற்றிக்கினாவே போதும். ஒரு ஆள் அவ்வளோ நிறையா சாப்பிட்லாம். சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.